விஜயோடைய தாவேகா கட்சி இப்போதாங்க மெல்ல மெல்ல சூடு பிடிக்குது. அதுவும் கடுமையான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காஞ்சிபுரத்தில் பேசின பேச்சு, இது வரைக்கும் வருவார், 4 நிமிஷம் பேசுவார், கிளம்பி போயிடுவார்ப்பா அப்படின்போது கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேல் விஜய் பேசின பேச்சு அதெல்லாம் கூட நிறைய ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு 55 நாளுக்கு அப்புறம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 55 நாளுக்கு பிறகு அவர் பேசுனது. இதுக்கிடையில் நேற்றுலேருந்து என்னென்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணையப்புகிறார். விஜயை கண்டு பேசிட்டாரு. செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் இணையறதுக்கு அமித்ஷா தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி அமித்ஷா பனையூரில் விஜயை மீட் பண்ணிட்டாரு. நீலாங்கரை வீட்டில் ரகசியமாக சந்திப்பு நடந்துச்சு. அப்புறம் சென்னையில் இருக்கிற முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மிக ரகசியமான சந்திப்பு நடந்துச்சு. என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், தாவேகாவிற்கு நிச்சயமாக ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர், ஒரு முன்னாள் அமைச்சர், கட்சியில் கரகண்டவங்க இருக்காங்கல்ல, அது மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்பா அப்படின்ற ஒரு விஷயம். நாம் கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஞானவேல் சம்பத் பேசியிருந்தாரு, என்னை பேச்சாளரை கூப்பிட்டுங்க, நான் வர தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பேன், தாவேகா நான் எந்த மேடையில் வேணாலும் புகழ்ந்து பேசுகிறேன், ஒப்பனை இல்லாத ஒரே தலைவன், தமிழ்நாட்டினுடைய ஒரே தலைவன் விஜய் அப்படின்னு ஞானவேல் சம்பத் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கூட ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மையார் இருக்கும்போது அவருக்கு இனோவா கார்டு கொடுத்தாங்க. அப்புறம் விஜய் ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பொழுது, அதான் இப்படி புகழ் பாடிக்கிட்டே இருக்காருன்னு. அதே ஒரே சமயம் ஞானவேல் சம்பத் என்ன சொன்னார்னா, நான் எந்த விதத்திலும் திமுகவை எதிர்த்து பேச மாட்டேன். அந்த ஒரு வார்த்தைக்காக அவரை சேர்த்துக்கலையா கூப்பிடலையான்னு தெரியல. இன்னொரு பக்கம் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இவர் இடையில முக்கியமான ஒரு விஷயம், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தாவேகாவில் இணைப்பார். தாவேகாவுக்கு மறைமுகமான ஆதரவுலாம் கொடுத்துருக்காரு, ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருந்தது. வரவேற்கத்தக்க விஷயம்தான்பா. ஏன்னா ஒரு மிக மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் அரசவையில் இருந்தவர், பல விஷயங்கள் கையாண்டவர். அவர் முக்கியமாக விஜயகாந்துடைய அரசியலுக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தவர். அது பேசுவாத. ஆனால் அவர் சொன்னதாக ஒரு தகவல், வயதாகி போச்சு, இதுக்கப்புறம் அரசியல் பண்ண வேண்டியதுலாம் இல்லை அப்படின்னு ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ செங்கோட்டையன் உள்ளே வருவாரா வரமாட்டாரா? உண்மையாகவே தாவேகாவிற்கு செங்கோட்டையன் வராரா, இல்லது யாராவது அசைன்மெண்ட் கொடுத்து அவர் உள்ளே அனுப்புகிறாங்களா? அது ஒரு பக்கம். சமீபத்தில் தேவர் ஜெயந்தியின் போது பசுமொன்னிற்கு ஓபிஎஸ், அப்புறமா சசிகலா, டிடிவி தினகரன், அப்புறம் செங்கோட்டையன் இவர்கள்லாம் ஒரே காரில் வந்ததுனால அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு கூட முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் செங்கோட்டையனை பற்றி ஒரு கேள்வி கேட்டப்போ டென்ஷன் ஆகி, அதிமுகவில் இல்லாதவங்களை பற்றியெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லியாச்சு. சரி, அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமையா செங்கோட்டையன்? அவர் விஜய் கட்சி பூஸ்ட் மாதிரி படப்படன்னு வந்துருமா போது, ஒரு ஆளுமையான ஒருத்தர், ஒரு அரசியலில் மூத்தவர், திமுக, அதிமுக, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தவர். எங்கள் எம்ஜிஆர் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து கொங்கு மண்டலத்துக்கு போகிறாரு. போனபோது செங்கோட்டையன் ஒரு இளைஞர், இந்த 77, 78 வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 புல்லட்டுங்களை, அந்த காலகட்டங்களில் புல்லட் எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி எம்ஜிஆரை முன்ன புல்லட்டோட கூப்பிட்டு போய் அணிவகுத்து அசத்திய ஒருத்தர். இதுதாங்க இளைஞர்கள் இந்த கட்சிக்குள்ளே போய் பிடிக்கிறது. எப்படி எல்லா நிறுவனத்தையும் ஒரு இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? பொதுவாகவே அவங்க கிட்ட தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க தான் புது புது யோசனைகள் வரும். அவங்க தான் கட்சியை வளர்த்துக்கிட்டு போவாங்க. செயல் வீரர்கள் அவங்க தான் களத்தில் எறையும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஐடியாஸ் நாம கொடுப்போம். எம்ஜிஆருடைய குட் புக்கில் அப்படி வந்தவர் தான் செங்கோட்டையன். அதோட முக்கியமான விஷயம்னா, எம்ஜிஆர் நடிக்க வந்த காலகட்டங்கள், அதன் பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு, முதல்வரான பிறகு, இன்னைக்கு கூட வயசான பெரியவங்களை பெருசுங்களை ஊருங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை குத்திட்டு இருப்பாங்க எம்ஜிஆரோட பேரை. வாத்தியார், புரட்சி தலைவர், அப்புறம் ஒளிவிளக்கு, என்னென்னோ பேரில் அதெல்லாம் அபிமானத்தில். ஒன்று கேட்டால் நரிக்குறவர்கள் தான் அப்படி கொண்டாடினவங்க. அந்த ஒளிவிளக்குன்னு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படி எம்ஜிஆரை கொண்டாடினவங்க. அந்த சமயத்தில் செங்கோட்டையன் கையில் கொடுத்துன அந்த டாட்டோ என்ன தெரியுங்களா? எம்ஜிஆரை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, எம்ஜிஆரை நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் அப்படின்னு நெகிழ்ந்து போயிட்டார். இது ஐஸ் வைக்கிறதுக்கோ இல்லை அவர் மேலே உள்ள ஒரு அபிமானமோ, அவள் மேலே உள்ள ஒரு வெறித்தனமான ரசிகனாவோ தெரியல. அதே சமயத்தில் களப்பணியாற்றியவர் செங்கோட்டையன். இப்போ விஜய் கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட கடந்த வீடியோக்கள்லாம் பேசியிருக்கிறோம். விஜய் பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய ஸ்பீச்லாம் யாருது எடுப்படுது?
ரெண்டாவது, விஜயை தவிர யார் முகம் தெரிகிற மாதிரி ஆட்கள் இருக்காங்க வந்து கூட நம்ம நண்பர் சொல்லியிருந்தார் வந்து, எங்க ஒரு தம்பி ஒருத்தர் சோசியல் மீடியாவில் எனக்கு இந்த பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பார்த்தா அவரை பார்த்தா என்ன மாதிரி இருக்குது வந்து ஆளை பார்த்தாலே. ஏன்னா ஒன்றுமே வேற வழி கிடையாது, சின்ன பசங்களை தான் போட்டாகணும் வந்து பொறுப்பு கொடுத்தாகணும். யாருப்பா இருக்கிறாங்க அப்படின் பொழுது கண்டிப்பாக வேணும். எங்க விஜயகாந்துக்கு வராருங்க, மடன்னு வராரு, வளர்ந்துக்கிட்டு வராரு. கடுமையான விமர்சனம் விஜயகாந்த் மேல. விஜயகாந்தை என்ன சொல்றாங்கன்னா குழந்தைன்றாங்க வந்து, குழந்தை, பச்சா குழந்தை. இப்ப விஜய் சொல்றாங்கல்ல நடிகன் கூத்தாடி, அவரையும் சொன்னாங்க விஜய் வந்து பச்சா குழந்தை, அரசியலுக்கு வந்து சும்மா பால்வாடி படிக்கிற குழந்தை இதுங்கெல்லாம் அரசியல்லாம் தாங்க அது இங்கெல்லாம் பிஹெச்டி வாங்கணும், எம்ஃபில் பண்ணவங்கலாம் இங்க இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அடுத்த இதுலயே வந்து பள்ளியோட ஆட்டோலயே ஆட்டோ ரிக்ஷால ஏற்றி அமைச்சிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே தான் விஜயகாந்த் வந்து விமர்சனம். குழந்தை ஒன்றும் தெரியாது அப்படின் பொழுதுதான் பன்ருட்டி உள்ள இறங்கினார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பழனி பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் வந்து. தமிழக வரலாற்றிலேயே மன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னது, இந்திய வரலாற்றிலேயே தான் சொத்தை வித்து கட்சி நடத்துற ஒரே ஆள் விஜயகாந்த் தான். ஆனா அரசியலை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அப்படின்னு வந்து அப்போ கலைஞரையும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் வந்து நேரடியாக சொன்னார் பன்ருட்டியார். ஆனா விஜயகாந்த் அப்படி கிடையாது, தான் சொத்தை வித்து வந்தவங்க. ஏன் விருதாச்சலம் தொகுதிக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு தன்னுடைய சொந்த காசுல லைட்டு போட்டவர், இது பண்ணவர், எல்லாம் பண்ண நபருங்க வந்து. அதனால்தான் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு ஞான குழந்தை. நீங்க குழந்தை விமர்சிக்காதீங்க. இப்படி நீங்க ஒருத்தரை விமர்சிக்க அந்த பெரிய ஆளாகிட்டு தான் இருப்பாங்க. உங்க விமர்சனங்கள் தரம் கட்ட இந்த ரொம்ப மோசமான விமர்சனங்களை விஜயகாந்த் மேல செலுத்தாதீங்க, அது விஜயகாந்துக்கு தான் ஃபேவரா மாறும். அதே சமயத்தில் சொன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கேலி பண்ணீங்க, கண்டுக்காம விட்டீங்க. ஆனா அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்த பிறகு நீங்க ஏன் இப்படி வந்து வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிறீங்க? இதே தான் அங்க நடக்குது. விஜய் வந்த பொழுது விஜய் வந்துட்டாரியா, என்னையா இருந்தாலும் பண்ண போறாரு வந்து. விஜய் வந்து நின்று 4 வார்த்தை பேச தெரியாது, எங்கேயோ போய் நடிகர்கள் கூட டான்ஸ் ஆடுறவர். இந்த மன்சூர் அலிகான் சொல்ல மாதிரி தான் வந்து ரஞ்சிதமே அப்படின்னு, அது ஒரு நான்சென்ஸ் ஆனாலும் விடுங்க அது அப்படின்ட்டு கேலி பண்ணவங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம், மக்கள் சந்திப்பு. அதை தவிர இந்த காஞ்சிபுரத்தில் பேசுகிற பேச்சு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, வீடு கட்டி தராரு, பைக் வாங்கி தராரு அப்படின்னு. வீடு கட்டி தராருன்னு சொல்லலை வந்து, எல்லாருக்கும் சொந்த வீடு, அதோடு சேர்த்து ஒரு பைக்கு. என்னையா பைக்குன்ற ஒரு விஷயத்தில் அது இளைஞர் மனதில் எவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு வீடு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயங்க வந்து. சொந்த வீடு என்பது ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்கும் கனவு. அது வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து, சாப்பிட்றது கூழ கஞ்சி ஒருவேளை சாப்பாடாக இருந்தால் கூட சரி, நம்ம சொந்த இடத்துல சாப்பிடணுன்னுவாங்க. ஒரு நிம்மதியாக போய் படுக்க ஒரு சொந்த வீடு இருக்கணும்னுவாங்க வந்து. இன்றைக்கும் இந்தியாவில், நான் தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா முழுக்க வீடற்றவர்கள் எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க தெரியுங்களா? அப்படின்ற ஒரு சொந்த வீடுன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து. முழு தேர்தல் அறிக்கை வாசிக்கல, பைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு. இதையெல்லாம் மீறி கட்சி வழிநடத்தி செல்வதற்கு, கட்சிக்கு ஆலோசனை சொல்வதற்கு, அவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்கு செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக வர வேண்டும். அவர் அமித்ஷா டைரக்ஷனில் வராரா, அல்லது மோடியோடைய தகவல்னால வந்து அவர் கிளம்புறாரா, இல்லை அமித்ஷா வந்து இதை வந்து தாவேகாவை கைப்பற்றுகிறாரா, இல்லை அமித்ஷா வந்து அதிமுகவை உடைச்சி அங்கே தாவேகாவை கொண்டு வந்து திமுகவுக்கு எதிரான வேலை பார்க்குறாரா? இதெல்லாம் வெறும் யூகம் தாங்க. நேற்று கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணை, ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் 10 மணி நேரம் விசாரணை. 10 மணி நேரம் அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கப்பான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 10 மணி நேரம் விசாரிச்சாலும் அதுவும் குற்றம்ன்றீங்க. சரி, அரை மணி நேரத்தில் அமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சிபிஐ விசாரணை, ஒரு சம்பவம் நடந்து துயரமான சம்பவம், அந்த சம்பவத்திற்கு யார் காரணம், விபத்தா, இதெல்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக விஜய் சார்ந்தவர்களை விசாரணை பண்ணி தானே ஆகணும். ஆனால் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து விஜய் கைது பண்ணாமல் விட்டீங்க, நீங்கள் கைது பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வந்து கைது பண்ணால் விஜய்க்கு ஃபேவராக மாறி இருக்கும் என்பது கண்டிப்பாக தெரியும். அது அதே சமயத்தில் விஜய் கட்சியினர் தொடர்ந்து முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தான், தனிச்சு தான் போட்டியிடுவோம், நாங்கள் தனியாக தான் நிற்போம், எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் யாராவது வந்து ஒத்து வந்தால் எங்கள் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போத்தி வரைக்கும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தாவேகா கூட்டணி இல்லாமல் ஒரு பெரிய பலத்தை காண்பிக்க முடியாது இந்த எலெக்ஷனில். நான் பொதுவாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒன்றா நம்பிக்கை இருக்கலாம், விஜய்க்கு ஒன்றா நம்பிக்கை இருக்கலாம். அரசியல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? பல மூத்த அரசியல்வாதிகள், மூத்த பத்திரிகையாளர்கள்
இவங்க சொல்கிற கருத்து அதுதான். கண்டிப்பாக விஜய்க்கு அது தெரிஞ்சிருக்கும். விஜய்க்கு ஆலோசனை சொல்லிப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் போனார்னா அவர் கூட ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அதை தாண்டி இந்த கூட்டணின்ற அறிவிப்பு நான் திரும்ப சொல்லும்போது இப்போது வந்ததுன்னா அதை கலைச்சி விட்டுருவாங்க. ஒரு ஜனவரி இறுதியிலேயே பிப்ரவரியில அந்த கூட்டணி வரும். சரி, விஜயோடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கும்? சேலத்தில் அனுமதி கேட்டிருந்தாரு. அது அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, முன்கூட்டியே கேட்கணும். 4 வாரத்துக்கு முன்கூட்டியே கேட்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், பாபர் மசூதி இடிப்பு தினம், இப்படிலாம் ஒரு சிக்கலான நாட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்ட அப்படி நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இந்த மக்களை சந்திக்கிற இந்த பயணத்தை, இந்த பிரச்சார பயணத்தை விஜய் எப்படி கையாள போகிறார்? விஜய்க்கான நிபந்தனைகள் எப்படி இருக்கும்? விஜய் எப்படி செல்ற இடம்லாம் இந்த கூட்டம் அதை எப்படி கட்டுப்படுத்தப்படாங்க? அவர்கிட்ட இருக்கிற மக்கள் படையா, தொண்டர் படை, இவங்கெல்லாம் எப்படி பணியாற்ற போறாங்க? இதெல்லாம் சரியா ஆயிடுமா? சரிங்க, விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது, அதை ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு வருதுங்க. தளபதி, இளைய தளபதி, இன்னைக்கு ஜனநாயகன், அவரை பார்க்க வருது. மற்றபடி எல்லாம் ஓட்டா ஆயிடுமா? இதெல்லாம் ஓட்டா விழாதுங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கும். இந்த விமர்சனம் எம்ஜிஆரும் சந்திச்சு வந்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்களும் சந்திச்சு வந்திருக்கார். இதெல்லாம் மீறி இன்னைக்கு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு நடிகர், இதுதான் என்னுடைய கடைசி படம், அரசியலுக்காக இந்த சினிமா வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். இல்லைங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாருங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குறாருங்க, சும்மாங்க 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க. அப்படி ஒரு வேளை அப்படி நடந்தால் விஜயோடைய இமேஜ் மிக 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 கீழே போயிடும். அப்படி நடக்காது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசும்போது விஜய் சம்மந்தப்பட்டவர்கள் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு நாளை மறுநாள் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தால் தாவேக்காவிற்கு அடுத்த பலம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.